எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசம் என்ற ஒன்று இல்லாமல் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவனுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதும் இருப்பதும் நடந்து கொள்வதும் கூடாத ஒரு காரியம். நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லியிருக்கு பைபிள் வசனம்? விசுவாசம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. விசுவாசம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ இருக்க நடந்துக்க முடியாது என்பது வேத சத்தியம், நிதர்சனமான யதார்த்தம். தேவன் மேல விசுவாசம் இல்லாம தேவன் மேல நம்பிக்கை இல்லாம உங்களால தேவனுக்கு பிடிச்சபடி வாழ முடியாது. அதனாலதான் அடுத்து எழுதுறாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல நீ என்ன நம்பணும் அப்படின்னா கடவுள் இல்லை நம்புகிற அந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரு நீ நம்பணும். நீ நம்ப பழகணும், நம்ப முன்வரணும், நம்பணும். அப்புறம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் செய்கிறவர், பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் பேசிக் ஃபெய்த், அடிப்படை விசுவாசம். ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான விசுவாச தகுதிகள் இது இருக்கணும். கடவுள் இருக்கிறார் நம்பணும். ஆமேனா? கடவுள் இல்லைங்கிறவங்கிட்ட போய் நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா? உங்களால பேச முடியுமா? சரி, அவன் கடவுள் இல்லைங்கிறது ஒரு ஃபெய்த் தான். போய் பார்த்துட்டு தடையெல்லாம் சொல்லலாம். அவங்க கவனிங்க. நாம எப்படி கடவுள் இருக்கிறாங்கிறத போய் பார்த்து தொட்டு பார்த்துட்டு சொல்லலையோ அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு அவங்களும் போய் பார்த்து தடவி யாரும் இல்லைங்க பாருங்க அப்படிலாம் சொல்லவங்க. அது ஃபெய்த் தான். ரெண்டுமே ஃபெய்த் தான். அதனால அவங்களும் விசுவாசத்தில் இருக்க பிரயாசப்படுகிறார்கள். நீங்களும் உங்கள் விசுவாசத்தில் இருக்க பிரயாசப்படுங்கள். ரெண்டுமே ஃபெய்த்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆமென். இப்ப கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்மையாகவே பதில் செய்கிறார், பலன் செய்கிறார், உதவி செய்கிறார் என்று அவரை நம்ப வேண்டும். ஓகே. இப்ப தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் என்ற ஒரு டூல் உங்களுக்கு வேணும். வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17. ரோமர் 10:17. கர்த்தருடைய புத்தகத்தை எடுத்து அழகா வாசிங்க பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:17. ஆதலால் விசுவாசம் என்பது கேள்வியினாலே வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேள்விப்படுகிறதினாலே. அந்த கேள்விங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல எழுதிக்குங்க. கேள்விப்படுகிறதினாலே, கேள்வி அறிவினாலே, கேள்விப்படுகிறதினாலே என்ன வருமாம்? விசுவாசம் வரும். அந்த விசுவாசம், அந்த கேள்விப்படுதல் தேவனை பற்றி கேள்விப்படுகிறதினாலே தேவன் மேலே என்ன வருமா? விசுவாசம் வரும். அதான் ரோமர் 10:17 நமக்கு சொல்ற புத்திமதி. எங்க விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. சரிங்க, விசுவாசம் வர்றதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னா தேவனை பற்றி நீங்க கேள்விப்படணும் அப்படின்ட்டு பைபிள் நமக்கு அறிவுறுத்துகிறது. எதை கேள்விப்படணும்? தேவனை பற்றி நீங்க கேள்விப்பட தேவன் மேல உங்களுக்கு என்ன வரும்? அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பைபிள். எதுக்கு பைபிள்? எதுக்கு சபை? தேவனை பற்றி, கடவுளை பற்றி, இறைவனை பற்றி, கர்த்தரை பற்றி நீங்கள் காதுகளினாலே கேள்விப்பட பைபிளும் சபையும் பரிசுத்த கூடுகையும் தேவனால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய கூடுகை, பரிசுத்தவான்களுடைய ஒரு உறவு, பேச்சுவார்த்தை, தொடர்பு, இதெல்லாம் தேவனை பற்றி கேள்விப்பட உங்களுக்கு தேவன் அமைத்து கொடுத்த அமைப்புகள். ஏன் இப்படி அமைச்சாருன்னா அப்பலாதான் தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் வரும். ஏன் விசுவாசம் வரணும்னா அப்பலாதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ முடியும், இருக்க முடியும், நடந்துக்க முடியும். பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி அவங்க ஆதாமும் ஏவாளும் அப்படிதான் இருந்தாங்க. அப்ப தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆதாமும் ஏவாளும் ஆரம்பத்துல இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? தேவன் மேல விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவருடைய வார்த்தை மேல அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. இல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்து போயிடுவோம், அவர் சொல்லியிருக்கிறாரு. தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சு. அதனால தேவன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. பிசாசோட உறவு வச்சதுக்கு அப்புறம் தேவன் மேல என்ன போச்சு? விசுவாசம் போச்சு.
அதனாலதான் தேவன் சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? தேவன் மேல விசுவாசம் இருந்தாதான் தேவன் சொல்ற வார்த்தைகள் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கும். அதனாலதான் ஆபிரகாம் சொல்வாரு, எபிரேயர் எழுதப்பட்டிருக்கு, மரித்தோரிலுமிருந்து எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி மகனை ஒப்பு கொடுத்தாராம். அவர் மேல உள்ள விசுவாசம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஈசாக்கு வழியாத்தான் சந்ததி வரப்போகுது. ஆனா அதே தேவன் சொல்றாரு ஈசாக்க கொலை செய்யணும். இதான் நம்பிக்கை. தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்திருக்குன்னா, அப்ப தேவனை பற்றி எந்த அளவுக்கு ஆபிரகாம் கேள்விப்பட்டு இருப்பார், தேவனை பற்றி எந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். இதெல்லாம் பைபிள்ல ஓப்பனா இல்லை, இருக்காது இருக்காது. இதெல்லாம் ஆவியானவர் தன்னுடைய மனசை வச்சுக்கிட்ட ரகசியங்கள். பைபிள்ல எழுதி தர மாட்டார். அங்கங்க கோடு வெடிங்க தான் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் கோர்த்து அவர் தான் சொல்லுவார். அப்படி இருக்காது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எப்படியா வரும்னா, தேவனை பற்றி கேள்விப்பட தேவன் மேல நமக்கு விசுவாசம் வரும். அப்ப பைபிள் படிக்கணும், சபைக்கு வரணும், 4 விசுவாசிகளோட பேசணும். அப்படின்னா இது ஒரு அமைப்பு. தேவனை பற்றி நீங்க பேசணும். 4 விசுவாசி சேர்ந்தா ஊர்க்கதை பேசுறீங்கன்னா நீங்க அமைப்பையே கொலாஸ் பண்றீங்க, தப்பா பயன்படுத்துறீங்க. அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்ட்டு போட்டு சிஸ்டத்தை பேசினா விசுவாசத்தை வர்ற மாதிரி பேசணும். தேவனை செஞ்ச காரியங்களை பேசணும். எதிர்பார்ட்டிக்கு தேவன் மேல விசுவாசம் வர மாதிரி தைரியம் கொடுத்து பேசணும். இது எதையுமே பேசுறது இல்ல. அந்த குறைய இந்த குறைய அதை பத்தி இதை பத்தி பேசி 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 உள்ளத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்து கடைசியா ஒரு நல்ல விஷயத்தோடு முடிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணிக்கிங்க சிஸ்டர், நான் ஜெப குறிப்பாக தான் அதை சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு போரை வச்சு பொத்தி முடிச்சிருவாங்க. எப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வேலையில பொத்தி முடிச்சிருவாங்க. நான் நல்லவ சிஸ்டர், நான் யாரையும் குறை சொல்ல சிஸ்டர், ஜெப குறிப்புக்காக சொன்னேன் சிஸ்டர், நான் அப்பெல்லாம் புறணி பேசுற ஆள் இல்ல சிஸ்டர் அப்படின்ட்டு தங்களை நல்லவங்களா காமிச்சு முடிச்சிருவாங்க. பாருங்க ஜெபத்தை எப்படி கையாடுறாங்க பாருங்க. நான் இதற்கு முற்றிலும் எதிரானவன். நான் அப்படியே முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஜெபத்தை பேசி பேசி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். ஆமென். இது தவறு என்று அவர்களுக்கே தெரியும். இதை ஓங்கி அடிச்சு பேசுற சபைகள் இல்லை, தப்புன்னு நிப்பாட்ட சொல்ற சபைகள் இல்லை. அதனால வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சிஸ்டம் பெருகி வளர்கிறது, பிரித்தி அடைந்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1 சீக்கிரம் முடிக்க முடியாதே. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அண்டர்லைன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். நல்லா கவனிங்க, ஆண்டவரை குறித்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் விசுவாசத்தை என்ன செய்வாரா? பிகின் பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணுவார், துவக்குவார். அதே ஆண்டவர் என்ன செய்வாரா? விசுவாசத்தை முடிப்பார். இதை வச்சுட்டு ஒரு விசுவாசம் என்கிட்ட பேசினாங்க ஆரம்ப காலத்துல. ரொம்ப அருமையான ஒரு புரிதலோட என்கிட்ட வந்தாங்க. அந்த பிரதர் நல்ல விசுவாசம் உள்ள பிரதர். திடீர்னுட்டு ஒரு சில மாசங்கள் கழிச்சு அவர் விசுவாசம் இல்லாமல் போயிட்டார். நான் போனேன். என்ன தங்கராஜ் பிரதர், என்ன எப்படி இருக்கீங்க? நல்ல ஃபெய்த்தா இருந்தீங்க, நீங்க நல்லா ஆராதனை பண்ணீங்க, சபையில பாஸ்ட் உங்க தான் கூட்ட ஒர்ஷிப் பண்ண சொல்லுவாரு, வீட்டுக்குள்ள நடத்தும் போதெல்லாம் நீங்க தானே ஆயத்த பாட்டு பாடுவீங்க, ஒரு வீட்டு கூட மிஸ் பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னா, பிரதர் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்குவார், விசுவாசத்தை முடிப்பார். எனக்கு அப்ப துவக்குனாரு, இப்ப முடிச்சிட்டாரு. கரெக்டா பொருத்தமா வசனத்தை ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். இதுக்கு ரைட் டெஃபினிஷன் தெரியுமா? யாருக்கா தெரியுமா என்ன சொல்றாங்கன்ட்டு? என்ன சொல்ல வர்றாரு பைபிள்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருங்கிறத பிசாசு பைபிள் எடுத்துக்கிட்டு அழகா வியாக்கியானம் கொடுத்துருக்கான். இதாண்டா தம்பி, துவக்குனார், இப்ப முடிச்சிட்டாரு. அவர்தான் முடிச்சாரு. தொடங்கினவர் முடித்தார், முடிச்சிரு, வேலையை பாடுறான்னு அனுப்பிட்டான். பைபிள் அவன் கையில் எடுத்தார்னா இந்த மாதிரி புது புது வியாக்கியானங்கள்லாம் புறப்படும் வசனத்துல இருந்தே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்ன அர்த்தம்னா, கடவுள் இருக்கிறாருங்கிற விசுவாசத்தை துவக்குனவர் அவரே. அவரே. இந்த விசுவாசம் எப்ப முடிவுக்கு வரும்னா, அவர் தம்மை காமிக்கும் போது முடிவுக்கு வந்துடும். அதான் முடிவு. எதெல்லாம் நாம விசுவாச பட்டியல இருக்கிறத விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாச பட்டியல் இருக்கிற எல்லாவற்றையும் டிக் பண்ணி அவர் தான் ஓப்பன் பண்ணி நிஜமாக்குவார்.
அவர் எப்பெல்லாம் நிழல்ல பார்க்குற வரைக்கும் விசுவாசம், நிழல் நெஜத்துக்கு வரும்போது விசுவாசம் முடியுது. இனிமேல் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பூமியில இருக்கிற வரைக்கும் கடவுள் இருக்கிறான்னு விசுவாசிச்சேன். பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடவுள் இருக்கிற நான் எதுக்கு விசுவாசிக்கணும்? நான் தான் கண்ணால பார்க்கறேனாங்க, நான் எதுக்கு விசுவாசிக்கணும்? இதான் விசுவாசத்தை முடிக்கிறது அவர். ஆமே. ஆவியானவர் பைபிளை கையில் எடுத்தா இப்படி பேசுவாரு, பிசாசு கையில் எடுத்தா அப்படி பேசுவான். அதனால ஆண்டவர் மட்டும்தான் தேவனுடைய வசனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார் என்பதை நம்பாதிருப்போமாக. பிசாசும் பைபிளை கையில் எடுப்பான், அவனும் வசனங்களை வார்த்தை வார்த்தையா வியாக்கியானம் பண்ணுவான். வார்த்தை வார்த்தையா வியாக்கியானம் அசந்துருவீங்க, பூரிச்சு போயிருவீங்க. அவ்வளவு நிஜமாய் பேசுவான். உங்களுக்கு சாதகமா பேசுவான், உங்க மனசு ரம்மியப்படுற மாதிரி பேசுவான். அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆஹா, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜெபக்குறிப்பு சொல்லிட்டா எவ்வளவு அருமையா இருக்கு, அருமையா வியாக்கியானம் கொடுப்பான். கவனமா இருங்க. எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா நேரம் முடியுது. இங்க பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் எப்படி வரும்னா, தேவனை பற்றி கேள்விப்பட வரும். இந்த தேவனை பற்றி கேள்விப்பட இதெல்லாம் பண்றது தேவன் பண்ற வேலை. தேவன் தான் விசுவாசத்தை உங்களுக்குள்ள பிகின் பண்ணி ஆகணும். நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கினவர், தோற்றுவித்தவர், முளைக்க பண்ணினவர் தேவன். பைபிள் மேல ஒரு விசுவாசம், தேவன் மேல ஒரு விசுவாசம், ஜீசஸ் மேல ஒரு விசுவாசம், அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் மேல ஒரு விசுவாசம். இதெல்லாம் தேவனே உருவாக்குகிறார். நமக்குள்ள தேவனே உருவாக்குகிறார். அந்தந்த நேரம் வரும்போது நிஜமாக்குகிறார். ஒண்ணு வேண்டாம், ஆபிரகாம்கிட்ட பிள்ளை தருவேன்னு சொன்னாரு, சாராளுக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னாரு. பிள்ளை தர்ற வரைக்கும் அது விசுவாசம். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அது விசுவாசமா? விசுவாசம் முடிவுக்கு வந்துருச்சு. விசுவாசத்தை துவக்கினார் ஒரு காலத்துல ஆபிரகாமுக்கு. ஏற்ற காலத்துல அந்த விசுவாசத்தை நிஜம், அதை சொன்னதை நிஜமாக்கி விசுவாசத்தை முடிவு கொண்டு வந்தார். தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தர். புரிஞ்சுக்கலாமா? உடைய பாட்டை அடுத்து பேசலாம், இன்னும் போகுது. அதனால தேவன் தான், நல்லா கவனிங்க, தேவன் பிடிச்ச மாதிரி வாழணும்னா தேவனுடைய விசுவாசம் வேணுமா? அந்த விசுவாசத்தை தேவன் தான் துவக்கி தரணுமா? எங்க செயின் போடுறாரு பாருங்க. செயின், இது ஒரு செயின், இன்டர்லாக் மாதிரி போயிட்டே இருக்கும். இது பைபிள்ல அங்கங்க இருக்கு, ஒரே இடத்துல பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றுக்கும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அங்க எடுத்து ஒரு லைன் ஆக்குவார், இதுதான் அப்படிம்பாரு.